கவர்னரின் அதிகாரங்களை குறைக்க முடியாது. கவர்னரின் இருக்கும் முடிவுகளில் தலையிட முடியாது. முடிவெடுப்பதற்கு கவர்னருக்கு கால வரையறை நிர்ணயம் செய்ய முடியாது. அப்படி நிர்ணயம் செய்வது அரசியல் சட்டத்துக்கு, ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி, கவர்னர் தான் டாப் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் கவர்னரை வந்து போஸ்ட்மேன் சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க தலையில நறுக்குன்னு கொட்டி விட்டுருக்கு உச்சநீதிமன்றம். இது எதிர்பார்த்த ஒன்று தான். கவர்னர் ஜனாதிபதியெல்லாம் வந்து உறங்கும் எரிமலைகள் மாதிரி. அவங்க அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதாலேயே வந்து அவங்களுக்கு எந்த பவரும் இல்ல, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. உச்சபட்ச அதிகாரங்களை இந்திய அரசியல் சட்டம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. நேத்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கவர்னர் நினைச்சா ஒரு ஆட்சியவே ஒரு நைட்டோட நைட்டா ஒண்ணுமில்லாம ஆக்கிட முடியும், காலி செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர் பவர் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஆனா அந்த காலத்துல காங்கிரஸ் காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். எப்படி அப்படின்னா வந்து நைட்டு படுக்க போகும்போது முதலமைச்சராக போய் படுப்பாங்க. காலையில் எந்திரிக்கும் போது வெறும் ஆளாக எந்திரிப்பாங்க. எம்எல்ஏ கூட இருக்க மாட்டாங்க. ஆட்சி காலியாக இருக்க அதிகாரத்தில் கவர்னருக்கு வந்திருப்பார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் கடவுள். கவர்னரையா நீங்கள் நினச்சா அது முடியும் இது முடியும் வாரம் தூங்க விட மாட்டாங்க. கோரிக்கை மனு, புகார் மனு, உங்களுக்கு அந்த பவர் இருக்குது, அதை கேளுங்க இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கவர்னரை போட்டு உயிர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கவர்னர் தான் கடவுள்னு பேசுவாங்க. ஆனால் அப்படியே ஆளுங்கட்சியை மாறிட்டா கவர்னரை வந்து ரப்பர் ஸ்டாம்பு, போஸ்ட்மேனு, அவர் அந்த டம்மி போஸ்ட், அதுக்குள்ள எந்த பவர் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. இது எப்படி சரியாக இருக்குது? ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சி இல்லாத பேர் ஒரு பேச்சா? இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கவர்னரோட பிரச்சனை வரும். இப்போ மேற்கு வங்க, கர்நாடகா, கேரளாவிலாம் வருது. ஆனால் வருஷத்துக்கு 1-2 வரும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க கவர்னரோட பஞ்சாயத்து. என்ன காரணம் சொல்லி கேட்டால் திமுகவுக்கு எப்போதெல்லாம் ஆட்சிக்கு நெருக்கடி வருதோ, இங்கே பிரச்சனைகள் அதிகமாகுதோ அப்போதெல்லாம் அதை திசை திருப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேரு குடுகுடு ஓடி போய் கவர்னர் மாளிகை கேட்ட போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் சில அறிவுஜீவிகள்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னென்னா கவர்னர் மாளிகைக்கு போகிற தண்ணியை கட் பண்ணுங்க, கரண்ட்டை கட் பண்ணுங்க, மளிகை ஜாமான் கட் பண்ணுங்க, முள்ளை வெட்டி போடுங்க, கார் பஞ்சர் ஆகட்டும், இப்படிலாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. மூக்கு புடப்பா இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணுங்கிற மாதிரி ரொம்ப சில்லித்தனமான ஐடியாக்களை கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கவர்னர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 100 பில்லு போச்சு அப்படின்னா அதில் பெரும்பாலானவை 90% வந்து அவர் கையெழுத்து போட்டு அதை த்ரூ பண்ணிடுறாரு. 1-2 நிப்பாட்டி வைக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அமைச்சர்களோ முதலமைச்சரை நேரடியாக போய் கவர்னரை பார்த்து கேட்கலாம். ஏன் அதை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கேட்கலாம். ஒன்று இவங்க அவரை கன்வின்ஸ் பண்ணலாம், அவர் இவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு போய் அவரோட அரசியல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து சரியானது இல்லை. கவர்னர்கிட்ட போய் அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது வந்து வீரமும் கிடையாது, விவேகமும் கிடையாது. மொத்தத்தில் அது ஒரு அரசியலே கிடையாது. இனிமேலாவது வந்து கவர்னரின் முக்கியத்துவத்தை, அந்த பதவிக்கு உண்டான மரியாதையை கொடுத்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம்.